ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும், வாழ்வு செழிக்கட்டும், வருமானம் பெருகட்டும். நம்ம எல்லாருக்குமே பெரிய ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும், இல்லை ஒரு பெரிய ரிச் பர்சன் ஆகணும் அப்படின்ற ஆசை உள்ளுறவே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட போதுமான அளவு பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளை சீக்கிரமாக ஒரு பணக்காரர் ஆக்குறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்குது. சரி, அப்படி நம்ம பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ நம்ம ஏதாவது பாதைகளோ வழிகளோ கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது ஒன்று தான். நீ போய் வேலையை பாருடா, நினச்ச உடனே எல்லா பேருமே டாடா பிர்லா ஆயிட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு பெரிய லக்கு வேணும், அதையும் தாண்டி ஒரு சில முகராசியெல்லாம் வேணும், அதெல்லாம் உங்ககிட்ட எங்கே இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வெறும் லக்கு மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. ஒரு பணக்காரர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பணக்காரங்கள் எல்லாரும் என்னென்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த பணத்தோட விதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பணத்தை எப்படி அவங்க பணக்காரங்கள்லாம் கையாண்டாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதை தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். இந்த பணத்தை எப்படி கையாளுறது, இந்த பணத்தை வச்சு நீங்கள் எப்படி ஒரு பெரிய லெவலில் பணக்காரர் ஆகலாம் அப்படின்றத நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொத்தர வரீங்க அப்படின்னா நம்ம சேனலான ஸ்டிக்கி நோட்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இந்த ஒரு ரூலை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். மணி இஸ் எ பை ப்ராடக்ட், அதாவது பணம் என்பது பெறப்படுவது மட்டுமே அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் பணத்தை பெறணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை விற்கணும். அப்போ நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குது, நீங்கள் அதை விற்றா நீங்கள் பணத்தை வாங்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன் நிறையா பேர்கிட்ட என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் எதை விற்று எதை பணத்தை வாங்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு திறன் ஒழிஞ்சிருக்கும், அதாவது ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஸ்கில் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். அந்த ஸ்கில்லை நீங்கள் மேற்கொண்டு வளர்த்துக்கிறதுக்கு முன் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சிலம்பம் சுற்றுறது பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிலம்பம் சுற்றுறதுல ரொம்ப கைதேர்ந்தவராக இருக்கார் அப்படின்னா அவர் என்ன செய்யலாம், அந்த சிலம்பம் சுற்றுற ஸ்கில்லை ஒரு 10 பேருக்கு சொல்லித்தர்றதுக்கு முன் வரலாம். ஸோ அப்போ அவரோட ஸ்கில்லை வச்சு அவர் ஒரு கிளாஸ் எடுக்கல, அவர் என்ன ஆகுது, அந்த இடத்துல அவருக்கு அந்த ஸ்கில் பணமாக கன்வெர்ட் ஆகி கொடுக்குது. ஸோ இதை தான் ஒரு பெரிய பணக்காரங்க எல்லாருமே செஞ்சது. இதில் நிறையா பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்த்து அந்த ஸ்கில்லை மட்டும் தேர்ந்தெடுத்து கற்றுக்கிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களோட நாட்டமும் விருப்பமும் அதில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட நாட்டமும் விருப்பமும் எதில் இருக்கோ அதுக்கான ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அதில் நீங்கள் கைதேர்ந்தவராக நிற்க போகும்போது தான் உங்களுக்கான பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களோட பணத்தை ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதனால் உங்களோட ஸ்கில் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களோட பணத்தோட முதல் விதி. முதல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்லு தான் உங்களை பணம் சம்பாதிக்க வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற விதி நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஆனால் அது ரொம்ப அலட்சியமாக தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேரம் தான் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் மிகப்பெரிய பணம். நாம் நம்மளோட டைமை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம லைஃப்பை பில்டு பண்ணுறோமா இல்லை பிரேக் பண்ணுறோமா அப்படின்றதே இருக்குது. நம்ம ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் அந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் டயத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஏங்குனது நிறையா பேர் இருக்குது. ஈவன் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல நிறையா பேர் நம்ம டைம் தொலைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருந்திருக்கீங்க. நம்மளில் நிறையா பேர் நான் டயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னாலுமே சீக்கிரம் பணக்காரர் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த நேரத்தில் உழைக்கணுமோ அந்த நேரத்தில் உழைப்பையுமோ, எந்த நேரத்தில் நீங்கள் ஃபேமிலிக்கோ மற்ற விஷயங்களுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அந்த விஷயங்களுக்கு அதை ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் ஒரு இடத்துல உங்களுக்கு மன நிம்மதியை தரும். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை காட்டிலையும் ஸ்மார்ட் ஒர்க்காக ஒரு வேலையை செஞ்சு அது மூலமாக நீங்கள் உங்களோட மனநிலையை சரியாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட டைம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒரு ப்ராப்பராக டயத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ஒரு டைம் கிங் ஆகிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு உண்டான விதிகளை கரெக்டாக கடைபிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால் நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் கரெக்டாக நேரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே பணம் கையிலே ஏறும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த விதி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் எடுத்து உங்களுக்காக தொகுத்து வழங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிச் ஆகணும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நம்மள நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அது நம்ம ரத்தத்திலேயே ஊறி போனது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த கடுமையாக உழைச்சாதான் நம்மளுக்கு அது வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த எண்ணமும் ஈர்ப்பும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்மளோட பணத்தை ஒர்க் பண்ண வைக்க தெரிஞ்சிருக்கணும். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது. அது என்ன ப்ரோ, பணத்தை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு. நம்மளோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டு டைமை மேனேஜ் பண்ணி நம்ம ஒரு மணியை ஏர்ன் பண்ணியிருப்போம். அந்த மணியை ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணங்கள் வளரப்போகும்போது அந்த பணத்தை வச்சு மேற்கொண்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம செயல்படுத்தணும். அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நீங்கள் ஒரு செகண்ட் இன்கம் வர்றதுக்கு ஆட்டோமேட்டடாக, அதாவது அதில் நீங்கள் தலையீடே இல்லாமல் இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வர்றதுக்கான செகண்ட் இன்கம் ப்ராசஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே பணம் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் டம்ப் பண்ணி வச்சுருவோம். அப்படி நீங்கள் அதை சேவிங்ஸ் அப்படின்ற இடத்துல டம்ப் பண்ணி வைக்காமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒரு டீ ஷாப்போ இல்லை வந்துட்டு ஒரு டெலிவரி ஷாப்போ அந்த மாதிரி வைக்கிறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ அவங்க உழைப்புக்கான ஊதியம் போக மேற்கொண்டு வர லாபத்தில் உங்களுக்கான பங்கை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணையில் உங்களுக்கான செகண்ட் இன்கம், அதாவது நீங்கள் கடினமாக உழைக்காமலே உங்களுக்கான செகண்ட் இன்கம் அதிலிருந்து வர்றதுக்கான வழிமுறைகளை நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே ரிச் ஆயிடுவீங்க. ஏன்னா நிறையா பணக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பணம் ஓரளவுக்கு மேலே சேர்ந்த உடனேயும் அதை இன்னொரு இடத்துல வந்துட்டு சம்பாதிக்க அனுப்புகிறாங்க. அதுதான் பணக்காரங்க செய்யக்கூடிய பெரிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ரிச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை தாண்டி உங்களோட பணத்தை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்க தெரிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விதி நம்ம பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு பெரும்பங்கு வைக்கக்கூடிய விதிகளில் ஒன்றா இருக்கும். அது என்ன அப்படின்னா அதுதான் சேவிங்ஸ். என்ன சார், எல்லா பேருமே சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் இப்படி தான் சேவிங்ஸ் பண்ணுறது, எங்களுக்கு நாளுக்கு நாள் வரக்கூடிய வருமானமே அன்னைக்கு நாளோட செலவுக்கே சரியாக இருக்கே, இதில் நாங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது. நம்ம எல்லாருக்குமே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஏன், இப்போ நம்மளுக்கு அடுத்து ஒரு செலவு எப்போ வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அந்த செலவுகள்லாம் கையாளணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கை கண்டிப்பான முறையில் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1000 ரூபா வருது அப்படின்னா அதில் ஒரு 250 ரூபாய் நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு சேவிங்ஸாக நீங்கள் ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். அது எப்போயாவது உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்பாக வந்து அமையும். மாதம் மாதம் ஒரு சின்ன தொகையோ இல்லை வாரத்துக்கு ஒரு சின்ன தொகையோ நீங்கள் எடுத்து ஒதுக்கி வைக்கல அந்த தொகை உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு முன்னாடி ஹெல்ப்பாக அமைஞ்சிருக்கும், அதை நம்ம ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டோம். அது என்ன அப்படின்னா கொரோனா டைமில் நம்ம எல்லா பேருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம். அப்போ நிறையா பேருக்கு வருமானமே கிடையாது. அந்த டைமில் யார் யார் சேவிங்ஸை கையில் வச்சுருந்தாங்களோ அவங்களால தான் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடிஞ்சிச்சு. சேவிங்ஸில் யார் யார் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி வைக்காமல் விட்டாங்களோ அவங்க எல்லாருமே கடனாளி ஆனவங்க இன்றைக்கி வரைக்கும் கடனை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட வருமானத்தில் குறைஞ்சது 10% 15%, அதாவது நான் சொன்ன மாதிரி 4ல் ஒரு பங்கை நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சேவிங்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது இன்றைக்கி இல்லை, பிற்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பெரும் பங்கு வகிக்கும், உங்களுக்கு உதவும். இன்கேஸ் அந்த செலவு உங்களுக்கு வராத பட்சத்தில் உங்களோட அந்த சேமிப்பே நீங்கள் எடுத்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பயன்படுத்தி உங்களை பெரிய பணக்காரராக்குறதுக்கு அதுவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஒரு விதி உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது. இந்த ஒரு விதியை நீங்கள் கையில் எடுக்காத வரைக்கும் நீங்கள் பணக்காரர் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். அது வேற ஒரு விதியும் இல்லை, உங்களுக்கு நீங்களே முதலாளி ஆகுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கணும். சரி சொல்லுங்கள், நம்ம ஒரு கம்பெனிலேயோ இல்லை வேற ஒரு நிர்வாகத்திலேயோ நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது யாருக்கு லாபம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கான சம்பளம் உங்களுக்கு மாதம் மாதம் வரும். அந்த வாங்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் வச்சு உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கே அது சரியாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம், இந்த மாதம் செலவாயிடுச்சு அடுத்த மாதம் சேமிப்போம், அதுக்கு அடுத்த மாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம வந்து தள்ளி போடுவோமே தவிர்த்து நம்ம ஒரு பெரிய லெவலில் பணக்காரர் ஆகிறதுக்கோ ரிச் ஆகிறதுக்கோ என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் நம்மளுக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லா பேரும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து பெரிய ஆட்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதில் தொடங்குறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுறாங்க.
அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு ரிஸ்க்கை எடுக்காமல் நீங்கள் ரிச் பர்சனாக மாறவே முடியாது. நீங்கள் ரிச் பர்சனாக மாறணும் அப்படின்னா உங்களோட ஓன் பிஸ்னஸை நீங்கள் என்னைக்கு கையில் எடுக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் என்னைக்கு செல் பண்ண வர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ரிச் பர்சனாக மாற முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிச் பர்சன் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான். அந்த வேலையை விட்டுட்டு தான் அவங்க இந்த முயற்சியில் ஈடுபட்டதுனால இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பணக்காரராக வளம் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து முதலாளி ஆகணுன்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனசில் விதைச்சு நீங்கள் உங்களுக்கான வேலையை நீங்களே வந்து நிர்ணயம் பண்ணி நீங்கள் செய்ய ஆரம்பித்து அதில் லாபம் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் சீக்கிரமாகவே பணக்காரராகலாம். கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி சீக்கிரமாகவே ரிச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டிக்கி நோட்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.